எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த அருமையான நாளை, ஒரு புதிய வாரத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்துருக்கிறார். எல்லோரும் கோயிலுக்கு போயிருக்கிறீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்ல ஒரு சிறப்பான வாரத்தை துவங்கியிருக்கிறோம். இது கடந்து போன 12 நாட்கள் ஜூலை மாதம் துவங்கிருச்சு. இப்போ நம்ம 13ஆம் நாளில் நம்ம இருக்கிறோம். ஆண்டருக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை காரியங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அது இப்போ சொன்ன போல் எங்கள் அக்கா ஷீலா அவங்களுக்கு ஆண்டு நல்ல சுகத்தை கொடுத்து இன்றைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. நம்ம ஜபித்த ஜபத்தை எல்லாற்றுக்காக நன்றி செலுத்துகிறாங்க. ஆண்டுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றம், உண்மையாகவே ஒரு பெரிய தீர்மானமாக இருந்துச்சா. அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அந்த 27,000 rupees ஒரு இன்ஜெக்ஷன். அது சொன்னாங்களாம் ஒரு வார்த்தை டாக்டரு, அது எடுத்திங்கன்னா பிளட்டு பிரெயினில் ஏதாவது லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க மெமரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க நிறையா வேலை செய்யலைன்னா அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் சொன்னாங்களாம். அவங்க அப்படியே நடக்க முடியாமல் ஆயிடுவாங்க, என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. பசங்க 2 பேரும் டிசிஷன் எடுக்க ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எங்களுக்கு ஒரு 15 minutes கொடுக்குறோம் டைமு, நீங்கள் அதுக்குள்ளே சொல்லுங்கள். ஸோ உண்மையாகவே அதை பிள்ளைங்க என்ன பண்ணோன்னு தெரில. ஸோ ஜெபம் பண்ணிவிட்டு வசனம் கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். மகன் ஜோனத்தனுக்கு 16வது சங்கீதம் அதில் ஆண்டவர் பேசினாராம், அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு அவன் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே விளக்கத்தை, காலையில் என்ன படித்த, உன்னுடைய டிவோஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அது பிரகாரம் வாசித்தா நிறைய அதுக்கேற்ற ஒரு செய்தியை வாசித்தாப்புல. ஐ திங்க் 62வது சங்கீதம் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை வாசிட்டு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஆண்டு பண்ணார். தென் சொன்னோம் ரிவர்ஸ் ஆகும், கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அந்த கால் ஸ்ட்ரோக் ஆச்சு, முகம்லாம் கோணிச்சு, ஃபேஷியல் ஸ்ட்ரோக்குன்ற மாதிரி. பட் எல்லாமே ரிவர்ஸ் ஆகி நார்மலாக பேக் டு நார்மல் ஹெல்த்தியாக இப்போ நான் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. கால்கள் கூட வீங்கி இந்த கால் சுகமாயிடுச்சு, பரிபூர்ணமான சுகம். உண்மையாகவே ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம் இப்போது. அப்போ அதை அந்த இன்னும் ஆண்டு ஆயுசு நாட்கள் எவ்வளோ கொடுக்குறாங்களோ நல்ல நிறைவாக ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த குறை இல்லாமல் போகிறோம். அதுக்கு தான் நன்றி. நீங்கள் எல்லாம் ஜெபிச்சிங்க, ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டு இருக்கிறார். யெகோவா ஷம்மா, இது யெகோவா தேவன் இருக்கின்றார். ஸோ இது நம்ம எசேக்கியேல் 48:35 வசனம் வாசிக்கலாமா? முப்பத்தஞ்சு. காற்றிலும் அதன் அளவு 11,000 அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மா, கர்த்தர் ஒரு நாமத்தையே கொடுக்குறார். ஒரு பட்டணத்திற்கு ஒரு நாமம், அந்த இடத்துக்கு ஒரு நாமம். அவருடைய நாமம் யெகோவா ஷம்மா. கர்த்தர் அங்கே இருக்கின்றார், கர்த்தர் இருக்கிறார். ஸோ இந்த வார்த்தையை வாசிக்கும் முன்னாடி இந்த முழு அத்தியாயத்தை வாசித்தேன். முழு அத்தியாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு தீர்க்க தரிசன வசனம் எசேக்கியேலுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் அதே ஆண்டவர் இந்த எசேக்கியேல் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அனுபவம் எசேக்கியேலுக்கு. ஆண்டு மகிமை அந்த தேவாலயத்தை விட்டு விலகி போயிடுச்சான். என்ன சொல்கிறது, எசேக்கியேல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் a horror of seeing the glory of God departing from the temple in a vision. தரிசனத்தில் பார்க்குறார், தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டுடைய பிரசனம் விலகி போகுது. அதில் என்ன அடையாளம், என்ன காரணம்னா, இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டுக்கு கீழ்ப்படியில், ஆண்டுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. ஆண்டு சொன்ன காரியத்தை செய்யாதபடிக்கு அவங்க காணப்படுறாங்க. அதனால் ஆண்டவர் பார்க்குறாரு, கண்டிப்பாக இவங்க எனக்கு கீழ்ப்படியில், அதனால் நான் என்ன செய்வேன், என்னுடைய பிரசனத்தை இங்கேருந்து விலைக்கு போயிடுவேன். ஸோ நிறையா தவறுகள் செய்கிறாங்க. அதனால் எசேக்கியேல்
வந்து அதை பார்க்குறாரு. அந்த தரிசனத்தை பார்ப்பது மாத்திரமல்ல, அது நடைபெறுறத பார்க்குறாரு. அதுக்கு பிறகு நீங்கள் 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஸோ ஆண்டு போன மகிமை திருப்பியும் வர்றதை பார்க்குறோம் இந்த டைமில். இங்கே வந்து மனம் திரும்பணுன்றது ஆண்டவருக்கு. அவங்கள அதே ஆண்டவர் தன்னுடைய கஷ்டமான மனசு, அவ்வளோ துக்கமானவர், பிரிஞ்சு போகிறார். தன்னுடைய ஜனங்களை விட்டுட்டு போகிறது ஆண்டவர் திருப்பியும் நேசிக்கிற ஒரு தேவனை குறித்து நான் பார்க்குறோம். மீண்டுமாய் ஒரு உறுதியான ஒரு அடையாளமாக இருக்கிற ஒரு புதிய நாமம் அந்த பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய பிரசனம் மீண்டுமாக கொடுக்கப்படுறதை பார்க்குறோம். ஸோ Ezekiel he saw it return, the presence of God, and now in the name, a new name for the city, he received the assurance that God would remain. ஆண்டு இருந்து கொண்டே இருப்பார் என்றதை உணர்ந்து கொண்டாராம். ஸோ அப்போ ஆண்டவருடைய பிரசனம் எங்கே நிரந்தரமாக இருக்கும், நிரந்தரமாக அவருடைய பிரச்சனை இருக்கும்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அஃப்கோர்ஸ் இந்த வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது மேசியாவை பற்றி தான் விளக்கம் சொல்லப்படுது. இந்த முழு அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா காரியங்கள். அதில் நீங்கள் 9-12 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே காண்கிற காரியம் என்னென்னா, ஒரு மாநிலமே ஆண்டவருக்காக பிரித்தெடுக்குது. 12 கோத்திரங்களை இந்த முழு இடம் கொடுக்கப்படுது. அதுவும் சமமாக கொடுக்கப்படுது. ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்களேன். என் நிலப்பறவை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு இடம். நான் வடக்கு பலஸ்தீனாவை பாதி மக்களுக்கு கொடுக்குறாங்க. மீதி கீழே வடக்கு வந்து 7 கோத்திரங்களுக்கு கொடுக்கப்படுது. மத்தியில் பார்த்திங்கன்னா எருசலேமுக்கு ஆண்டுடைய ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுது ஒரு பெரிய போர்ஷன். அதுக்கு பிறகு மற்ற கோத்திரங்களுக்கு. ஸோ 12 கோத்திரம் பிரித்து கொடுக்குறாங்க. நிலம் பறிவை ஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் குறிப்பாக இந்த 48ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி வசனத்தில் சொல்கிற 40-43ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்குது. யார்? ஆணுடைய ஆலயத்துக்கு, எருசலேமுக்கு தனியாக ஒரு இடம் கொடுக்குறாரு. அதில் ஆசாரியர்கள் தங்குற ஒரு இடம், ஆசாரியர்களுக்கென்று ஒரு வேலி போட்டு வச்சுருக்கிற ஒரு இடம். அதனால் ஆசாரியர்களுக்கு ஒரு போர்ஷன், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த லேவியர்களுக்கு கொடுக்குற இடம் வந்து அது விற்கப்பட முடியாது, அது மற்றவங்களுக்காக மாற்றி கொடுக்க முடியாது. ஆனால் அப்படியாக அது நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லி ஒரு அடையாளமாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த வசனத்தை வாசிக்கலாம். 48, 15-20 வாசிங்க. மீதியாயிருக்கும் 5000 கோலோவென்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளிநிலங்களுக்கும் விட வேண்டும். நகரம் அதன் நடுவில் இருப்பதாக. அதன் அளவுகளானவன வடபுறம் 4100 கோலும், தென்புறம் 4100 கோலும், கீழ்ப்புறம் 4100 கோலும், மேற்புறம் 4100 கோலும். நகரத்தின் வெளிநிலங்கள் வடக்கே 250 கோலும், தெற்கே 250 கோலும், கிழக்கே 250 கோலும், மேற்கே 250 கோலுமாய் இருப்பதாக. பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நிலத்தில் மீதியானது கிழக்கே 10000 கோலும், மேற்கே 10000 கோலுமாம். அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராயிருக்கும். அதன்
வருமானம் நகரத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. ஸோ வேலை செய்கிறவங்க, ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு அது அந்த ஒரு பெரிய தோட்டமாக, பெரிய ஃபார்ம் லேண்டாக, அது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அந்த இடம் கொடுக்கப்படணும். 21, 22 வாசிங்க. வேற யாருன்னா படிங்க எடுத்துக்கணும். பரிசுத்த அற்புத நிலத்திற்கும் நகரத்தின் அணிக்கும் இந்த புறத்தில் அப்புறத்திலும் அற்புத நிலத்தினுடைய 70,000 கோலின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டும் இருக்கும். மேற்கிலே 20,000 கோலின் முன்பாக மேற்கு எல்லை மட்டும் மீதியாயிருப்பது அதிபதிகளுடைய பங்குகளும் எதிரான அது அதிபதியினுடையதாயிருப்பதாக. அதற்கு நடுவாக பரிசுத்த அற்புத நிலமும் ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். 21, 22 வாசிக்கிறீங்க. 21 தான். 21, 22 படிக்கல. படிங்க. 22 தான் முக்கியம். அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் தனித்துவமும் நகரத்தின் தனித்துவமும் யூதாவின் எல்லைக்கு பெஞ்சமினின் எல்லைக்கும் நடுவாக இருக்கிறது. அதிபதியினுடைய ஓகே ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தங்க மேசியா அதிபதின்னு வாசிக்கிறது, மேசியா தங்கும் இடமாக அது காணப்படுமா. அவருக்குன்னு தனியாக பிரித்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா the prince 21 and 22, the rest shall belong to the prince, previously described in Ezekiel 45, 7 and 8. There will be a land set apart for the Messiah appointed ruler. இப்போ அவர் ஆண்டவர் மேசியாவை ஆண்டவர் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். ஸோ அவரை இங்கே குறிக்கப்படுது. And the area between the border of Judah and Benjamin shall belong to the prince. அப்போ அவருக்குன்னு தனியான ஒரு இடத்த வச்சுருக்காங்க. அதை குறித்தும் சொல்லப்படுது. 30-34 பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நகரத்தை பற்றி சொல்லப்படுது, அதோடைய வாசல். அதில் தான் எல்லாமே பிரிஞ்சிருக்கு. எருசலேம் தேவனுடைய மெஸ்ஸியாவுடைய ராஜ்யம் கட்டப்படுகிற ஒரு இடம். அதுதான் எருசலேம். புதிய எருசலேமை பற்றி ஆண்டுடைய வருகையில் நடைபெற போகிற இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21, 12, 14 பார்த்திங்கன்னா முழுசாக புதிய வானம் புதிய பூமி தரிசனத்தை ஆண்டு கொடுக்குறாருல. அவர் வருகையில் அவர் வரும்பொழுது இந்த புதிய வானம் புதிய பூமி கட்டப்படும். அப்புறம் 12 கதவுகள் இருக்கிறது, 15 கோத்திரங்களும் 12 அஸ்திபாரங்கள், 12 அப்போஸ்தலர்கள் பற்றி எல்லாம் அவருடைய வருகைகளை குறித்து அங்கே சொல்லப்படுறதை பார்க்குறோம். அந்த புதிய நகரம், இந்த நகரத்துக்கு பேர் தான் யெகோவா ஷம்மா, த லார்ட் இஸ் தேர். இந்த வசனம் all the way around shall be 18,000 cubits, and the name of the city from that day shall be the Lord is there, Yehovah Shammah. ஸோ ஆண்டவருடைய அளவு அந்த சொல்லப்படுது. பட் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். எப்படி பழைய ஏற்பாட்டில் எசேக்கியல் காலத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தமாக, தீர்க்க தரிசன வாக்கு தத்தமாக சொன்ன காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவாக இந்த பூமிக்கு முழு பூமிக்காக ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் முழுமையாக இருந்ததை குறித்து நாம் பார்க்குறோம். அவர் இருந்த இடம்லாம் அவருடைய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவர் கால் மிதித்த இடம்லாம் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ததை பார்க்குறோம். அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பொன் வார்த்தைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய செய்தியை அவர் சொல்லிட்டு போனதை பார்க்குறோம். அதனால் அதே நேரத்தில் இந்த நாளிலும் அவர் நமக்கு உண்மையாகவே அவருடைய தெய்வ மகிமை, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய சத்தியம் நமக்கு மிக முக்கியமாக இருப்பதை பார்க்குறோம். அதனால் அப்போ ஆண்டவர் நமக்கு இன்றைக்கும் சொல்கிற காரியம், நான் யெகோவா ஷம்மா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு 28:20 கூட சொன்னாங்க, நான் உலகத்தின் கடைசி பறைந்து உங்களோடு கூட இருப்பேன், நான் இருக்கின்ற கடவுள். இல்லை, எபிரேயர் 13:5 கூட, ஐ வில் நெவர் லீவ் யூ நோ forsake you, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்
சொன்ன அந்த வசனம் கூட இன்றைக்கு அது உறுதியான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டுடைய 2ஆம் வருகையில் நாம் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கும் பொழுது நான் யெகோவா ஷம்மா, நான் உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன். அப்போது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னா, யார் யார் அவரோடு இணைந்து அவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அந்த ராஜ்யத்தில் எல்லாருமே அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் எப்பொழுதுமே விட்டு விலகாமலும் கைவிடாமலும் நம்மோட துணை கொள்கிற ஒரு கடவுள் இல்லையா? இன்றைக்கி அதே தான் அவனுடைய நாமம். இந்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் யெகோவா ஷம்மா.